இப்போ சூரிய வெளிச்சம் நம்ம மேலே படுது, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதான் நம்ம உணர்றோம். சனின்ற கோல்டு கண்டுபிடிச்சு வரும், அது சட்டிலாக இருக்கும், நம்மளுக்கு தெரியலை. அதை வந்து அடிப்படும் போது தான் புரியும். அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருந்தும் உங்களுக்கு வந்து ஒரு ரேஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் உங்கள் நட்சத்திரத்துலேருந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். இப்போ ராசிக்கு மட்டும் நீங்கள் கலர் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு 50% ஒர்க் ஆகும், இல்லை ஒரு 30% ஒர்க் ஆகும் ராசிக்கு மட்டும் கலர். இன்னொரு 30% வந்து உங்கள் லக்ன கலர், அதையும் ஆட் பண்ணணும். இன்னொரு 30% வந்து உங்கள் நட்சத்திர கலர், அதையும் ஆட் பண்ணணும். இந்த மூணுத்துலேயுமே எந்த கலர் காமனாக வருதோ அதை அடிக்கடி யூஸ் பண்ணணும். இதே மாதிரி ட்ரெஸ் கோடு மாதிரி ட்ரெஸ் கோடு இருக்குது, ஃபுட் கோடு எழுதியிருக்கேன். அதே மாதிரி அவங்க எந்த தெய்வத்தை வழிபடணும்னு எழுதியிருக்கேன், எந்த நாளில் எப்படி வழிபடணுன்றது எழுதியிருக்கேன். இன்னொன்று ஒரு நட்சத்திரத்துக்குன்னு ஒரு கோவில் இருக்குது, ஒரு நட்சத்திர கோவில் இருக்குது, ஒரு நட்சத்திரத்துக்குன்னு ஒரு மரம் இருக்குது. அந்த நட்சத்திர மரம் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் நட்சத்திரம் பாதம் வாரியாக மரம் மாறும். ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து, நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் டிவைன் தினேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு வரீங்க. போன பதிவில் வந்து தன ஆகர்ஷணம் இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்த்தோம். இன்றைக்கி ஒரு புது விஷயம் வந்து பேசலாம் சார். நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, நட்சத்திர பணம் வரைபடம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது வந்து ஒரு புது விஷயமா ஒன்று இருக்குது. ஸோ இதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் க்யூரியாசிட்டியாக இருக்கேன். நம்ம நேர்களும் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன் சார். ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக இன்றைக்கி பார்க்கலாம். முதல்ல இந்த நட்சத்திர பணம் வரைபடம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து என்ன சார்? இப்போ ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேஷம் எடுத்துட்டிங்கன்னா மேஷத்துக்கு நம்ம ஒரு ஓவரால் குணாதிசயம் சொல்லுவோம். ஆனால் அதுலேயே பார்த்திங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை மூணுத்துடைய குணமும் வேறு வேறு மாதிரி இருக்கும். அதுலேயே நீங்கள் அஸ்வினிலேயே 4 பாதம் பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணத்தில் இருப்பாங்க. இந்த நட்சத்திரம்ன்றது அது அகெயின் இது நம்பிக்கையை தாண்டி இது வந்து நட்சத்திரம் இருக்குது. நம்ம வந்து நீங்கள் போயிட்டு எதனா அஸ்ட்ரானமிக்கல் நீங்கள் ஐஎஸ்ஆர்ஓ இல்லை நாசா இதிலே போயிட்டு இப்போ அஸ்வினி நட்சத்திரம் எப்படி இருக்கும்னு நீங்கள் பிக்சர் கேட்டிங்கன்னா அந்த நிஜமாலே அந்த நட்சத்திரம் எப்படி இருக்குன்னு அந்த பிக்சர்ஸ் வரும் உங்களுக்கு. நம்ம வந்து குதிரை சிம்பிள் வச்சு சாமியை வச்சு கும்பிட்றோம், ஏன்னா அது வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்சாங்க, ஏன்னா நம்மளுக்கு புரிய வைக்க முடியலைன்றதுக்காக அப்படி கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் நட்சத்திரத்தை பார்க்கலாம். நீங்கள் உங்கள் உடம்பை வந்து மைன்யூட்டாக ஸ்கேன் பண்ணி போனீங்க, அந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் பண்ணுவாங்க, மைன்யூட்டாக ஸ்கேன் பண்ணி போனீங்கன்னா அது உள்ளே இருக்கிற அந்த மாலிகுல்ஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு நட்சத்திரத்தை ஜூம் பண்ணி போனாலும் அப்படி தான் இருக்கும். சரிங்களா? அப்போ என்னென்னா அந்த நட்சத்திரத்துலேருந்து ஒரு கதிர் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம சனி பயிற்சி நடக்குது. சனி பயிற்சினா என்ன? சனி பகவான் காக்கால பறந்து வந்து நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்காரு அப்படி அர்த்தம் இல்லை. அந்த சனிக்குன்னு ஒரு கோல் இருக்குது, அந்த கோல்லேருந்து ஒரு இப்போ சூரிய வெளிச்சம் நம்ம மேலே படுது, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதான்னு நம்ம உணர்றோம். சனின்ற கோல்லேருந்தும் கண்டுபிடிச்சு வரும், அது சட்டிலாக இருக்கும், நம்மளுக்கு தெரியலை. அதை வந்து அடிப்படும் போது தான் புரியும். அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருந்தும் உங்களுக்கு வந்து ஒரு ரேஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் உங்கள் நட்சத்திரத்துலேருந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு. ஸோ அந்த நட்சத்திரத்துடைய ரேஸை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரியும். இப்போ ஜோதிடம்ன்றோம், ஜோதிடம்க்கு அர்த்தம் என்ன? ஜோதி இடம், ஜோதி விடுற இடத்த படிக்கிறது தான் ஜோதிடம். அதுதான் ஜோதிடம். இது வந்து கோளாக இருந்தாலும் சரி, நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ஜோதி எங்கே விழுது. இப்போ நட்சத்திரத்துக்கு வந்து நம்ம ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு புத்தகம் எழுதிருக்கோம், ஒரு 27 புக்கு எழுதிட்டோம். இப்போ அந்த நட்சத்திரம் விடுது, இப்போ எங்கே விடுது எப்படி விடுதுன்றத பாதசாரிலாம் பார்ப்போம். அது வந்து ஜென்ரலாக ஒரு ஜாதகம் பார்க்கும்போது தெரியும். பட் ஓவராலாக பொதுவாக மக்களுக்கு தரணும் ஒரு புக்கு மாதிரி எழுதியிருக்கோம். இப்போ அஸ்வினி அப்படின்னா அந்த கதிர்வீச்சு எப்படி இருக்கும்னா மோஸ்ட்லி தலைமை பண்பு வரும், தலைமை பண்பில் வருவாங்க, லீடராக வருவாங்க. நிறைய பார்த்திங்கன்னா போலீஸ், ஆண்டர்ப்ரனர்ஸ், பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களாம் நிறைய அஸ்வினியில் இருப்பாங்க. இது ஒன்று. இப்போ இதில் போகாமல் வேறு அடுத்த லெவலில் பார்த்திங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க, நர்சஸ் இருப்பாங்க, ஃபார்மசிஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க இல்லைனா அந்த கிரக நிலைகள் பொறுத்து ஆனால் அந்த லைன்லேயே வருவாங்க, அந்த மெடிக்கல் லைன்லேயே வருவாங்க. அந்த அஸ்வினின்ற நட்சத்திரத்துக்கு வந்து தலைமை பண்பு வரும், அந்த அஸ்வினின்ற நட்சத்திரத்துக்கு வந்து மெடிக்கல் ரிலேட்டடாக நிறைய வரும். அந்த அஸ்வினின்ற நட்சத்திரத்துக்கு வந்து ரெட் கலர், எல்லோ கலர் இதை போடும்போது ரொம்ப நல்ல வேலை செய்யும். இப்போ நிறைய பசங்களுக்கு வந்து பிளாக் போட நல்லா இருக்குது, ப்ளூ ஜீன் இஷ்டத்துக்கு எடுத்து போடுறோம். அந்த ப்ளூ பிளாக்ன்றது அஸ்வினிக்கு ஆப்போசிட்டு.
ஸோ நல்லா வர குழந்தையும் அந்த கலர் போட போட ஆப்போசிட் ஃப்ரீக்வன்சியை ஏற்றிக்கிட்டே இருக்கான். ஓகே ஓகே. அப்போ என்ன ஆகும்? அதை தான் அந்த புக்கில் போட்டிருப்பேன். இப்போ வந்து ஜாதக கட்டத்திலேயே ஜாதகம் எழுதும் போதே ஒரு சிலர்லாம் வந்து எழுதுவாங்க அவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட கலர்ஸ், அதிர்ஷ்ட எண்கள், அந்த மாதிரி தான் இதுவும் இருக்க போகுது. இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகும். ஏன்னா அதிர்ஷ்ட கலர், அதிர்ஷ்ட எண்ணுன்றது ஜென்ரலாக ஜாதகம் நோட்டில் ராசி வச்சு எழுதுவாங்க, சரிங்களா? ஒரு ஜாதக நோட்டில் எவ்வளவுன்னு எழுத முடியும்? இது வந்து நம்ம அஸ்ட்ராலஜியில் குறை சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க எவ்வளோ எழுத முடியும். ஆனால் இது டீப்பாக போகணுன்னா நிறைய டீப்பாக போகும். என்னென்னா ராசின்றது உங்கள் உடல், லக்னம்ன்றது உயிர், இது ரெண்டுமே வேலை செய்யணும். இது ரெண்டுத்தோட கலவையும் பார்க்கணும். இப்போதைக்கு நட்சத்திர புக்கு எழுதியிருக்கேன், அடுத்து நான் ராசி, கர்ணம், பாவம் எல்லாத்துக்கும் எழுதுவேன். இப்போ வந்து ஜாதக புக்கில் எழுதியிருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வருமானு கேட்க? இல்லை டிஃப்ரென்ஸ் வராது. நம்ம டீட்டெயில்டாக கொடுப்போம்னு சொல்கிறேன். ஏன்னா எல்லாருமே அதே கோள்கள் வச்சு தான் பண்ணுறாங்க, நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோன்னு இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறது நிறைய பேர் எழுதுறாங்க, இப்போ நிறைய பேர் புக்கில் அது எழுதுறது கூட கிடையாது, சரிங்களா? இன்னொன்று இப்போ எல்லாமே கம்ப்யூட்டரில் எடுத்துடுறோம், ஸோ அதில் வருதும் இல்லை. இப்போ ராசிக்கு மட்டும் நீங்கள் கலர் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு 50% ஒர்க் ஆகும், இல்லை ஒரு 30% ஒர்க் ஆகும் ராசிக்கு மட்டும் கலர். இன்னொரு 30% வந்து உங்கள் லக்ன கலர், அதையும் ஆட் பண்ணணும். இன்னொரு 30% வந்து உங்கள் நட்சத்திர கலர், அதையும் ஆட் பண்ணணும். இந்த மூணுத்துலேயுமே எந்த கலர் காமனாக வருதோ அதை அடிக்கடி யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ண உங்களுக்கு க்ரோத் நல்லா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ட்ரெஸ் கோட் மட்டும்தானா, இல்லை இதே மாதிரி ட்ரெஸ் கோடு இருக்குது, ஃபுட் கோட் எழுதியிருக்கேன். அதேமாரி அவங்க எந்த தெய்வத்தை வழிபடணும்னு எழுதியிருக்கேன், எந்த நாளில் எப்படி வழிபடணுன்றது எழுதியிருக்கோம், அது எழுதியிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வினிக்கு வந்து எப்படின்னா இது வந்து சூட்டு உடம்பு, இவங்களுக்கு வந்து இவங்க ஆக்சுவலாக காரமான சாப்பாடை தான் கையே வைப்பாங்க, வச்சுட்டு வயிறு வலிக்குதுன்னு சாயந்தரம் படுத்துருவாங்க. ஸோ அவங்க எது சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அது எல்லாத்தையுமே நம்ம செதுக்கிட்டே வருவோம். ஸோ அப்புறம் பொதுவாக அஸ்வினிக்கு என்னென்ன நடக்கும், இன்னொன்று ஒரு நட்சத்திரத்துக்குன்னு ஒரு கோவில் இருக்குது, ஒரு நட்சத்திரத்துக்கு கோவில் இருக்குது, ஒரு நட்சத்திரத்துக்குன்னு ஒரு மரம் இருக்குது. அந்த நட்சத்திர மரம் கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் நட்சத்திரம் பாதம் வாரியாக மரம் மாறும். இப்போ மேஷராசிக்கு வந்து நான் மேஷராசி எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், அது இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், இது மாதிரி எல்லாருக்கும் நடக்கும். இப்போ அவங்களுக்கு வந்து சனி பயிற்சி ஆரம்பிச்சிடுச்சு, செம்ம டல்லாக அடிக்கும். இப்போ இந்த நேரத்தில் அவங்க பாதம் வாரியாக என்ன மரம்னு தெரிஞ்சு அங்கே போய் உக்காந்துட்டாங்கன்னா சூப்பர். ஆனால் சார் எங்கள் ஊரில் இல்லை சார் அந்த மரம்னா நீங்கள் வளர்க்கணும், அந்த மரம் வளர 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 நீங்கள் வளருவீங்க. ஸோ அந்த மாதிரி மரம், சாப்பாடு, தெய்வம், வழிபாடு, ஒரு ஓவராலாக ஒரு பேட்டர்ன் இருக்கும், இது நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஓவராலாக பேட்டர்ன் இருக்கும். அது இன்னொன்று புராணத்தில் யார் அது, இப்போ அஸ்வினா அஸ்வத்தாமன் பிறந்தது, அஸ்வத்தாமனுக்கு என்னென்ன நடந்ததோ அது எல்லாம் லைட்டாக இந்த ராசிக்காரங்களுக்கு வரும். பரணியில் வந்து துரியோதனன் பிறந்தான், துரியோதனனுக்கு என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் லைட்டாக வரும், நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். துரியோதனனுக்கு கர்ணன் ஃப்ரெண்டாக இருந்த மாதிரி பரணிக்கு வந்து சீக்கிரம் ஃப்ரெண்ட் அமைய மாட்டாங்க, அமைஞ்சிட்டாங்கன்னா லைஃபுக்கும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி புராணத்தை கம்பேர் பண்ணி சொல்லுவோம். ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் புராணத்தெல்லாம் கம்பேர் பண்ணி சொல்லும் பொழுது இது நம்ம நாட்டுக்குள்ளே மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கா? இல்லை, வெளிநாடுலாம் பயங்கர ரிசர்ச் போயிட்டு இருக்கு மேம். நீங்கள் வேறு வெளிநாட்டு வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி வேறு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதுதான் நான் கேட்குறேன். இப்போ அங்கே இருக்கிற அந்த நாட்டு சேர்ந்தவங்களுக்கு வந்து அது எப்படி டிஃபரெண்ட், இப்போ இந்தியன்ஸ் வந்து அங்கே போய் இருக்கிறாங்க, அது நான் வந்து சொல்லலை. இப்போ வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி பார்த்துருக்கேன் மேம், அது வந்து நம்ம அளவுக்கு அது அக்யூரசி இல்லை. அது வந்து நம்மளது வந்து கற்றுட்டு போய் அவங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அதை வச்சு ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப அக்யூரசி லெவல் இல்லை. இப்போ நம்மக்கிட்டே மோஸ்ட்லி லண்டன், மலேசியாவிலேருந்துலாம் நிறைய பேர் படிச்சுட்ருக்காங்க. இப்போ அவங்க வந்து இதை அடாப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க வருவாங்க, அவங்களோட அஸ்ட்ராலஜி மெத்தட் எடுத்து வருவாங்க, நம்மளதே எடுத்து வருவோம். நம்ம வந்து அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தெரியும். இப்போ அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு மாதத்தில் இப்போ ஜூன் 1 to 18 பிறந்தவங்க எல்லாரும் ஒரு ராசி அப்படி எடுத்துருவாங்க. அது மாதிரி நடக்காது, அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க பண்ணுறாங்க, அவ்வளோதான். நம்மளுக்கு கொடுக்கும்போது இப்போ ஸ்லோவாக அடாப்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்களேன், ஒரு 10 வருஷத்தில் அப்படியே அவங்க எல்லாருமே அப்படியே இதை கன்வெர்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா இப்போ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை விட அவங்க தான் இது ரொம்ப தீவிரமாக இறங்கிட்டு இருக்காங்க. நம்மளோட கல்ச்சர் வந்து அவங்க ரொம்ப தீவிரமாக இறங்கிட்டு இருக்காங்க. அதை வந்து அவங்க அப்படியே மாற்றிக்கிட்டே வராங்க, ரொம்ப மாற்றிக்கிட்டு வராங்க. ஓகே. ஸோ தன ஆகர்ஷண யோகம் மாதிரி இந்த ஆகர்ஷணம் வந்து எப்படி வேலை செய்யும் சார்? இப்போ நீங்கள் மரம், கலர்ஸ் இதெல்லாமே சொல்கிறீங்க இல்லைங்களா, இதெல்லாம் வந்து எப்படி வேலை செய்யும் சார்? பண ஆகர்ஷணம் அப்படின்னு வரும். ஆமாம், இப்போ என்னென்னாமா, இப்போ தன ஆகர்ஷணம் கிளாஸுக்குன்னு ஒரு பணம் இருக்குது, கன்சல்ட்டிங்னு ஒரு பணம் இருக்குது. சில பேரால் ஜென்யூனாகவே பே பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க.
ஸோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த புக்கு எழுதணும். இந்த புக்கு வந்து 99 ரூபா தான். அதுவும் கொடுக்க முடியலன்னா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிவிடுவேன். இது பேசிக்காக இதை வாங்கி படிங்க. சில பேருக்கு என்னென்னா நம்மளை யாரும் தெரியாது, இதுக்கு சில பேருக்கு இது இவர் சொல்கிறது கரெக்டாக தப்பா, நிறைய ஜோசியர் பேசுகிறாங்களே எனக்கு கரெக்டாக தப்பான்னு தெரியணும். அவங்களுக்கு என்ன சொல்லுவோம், இந்த 99 ரூபா கொடுத்து வாங்குங்க. இப்போ ஒரு சாப்பாடு சாப்பிட போனாலே அது அதை விட அதிகமாக தான் இருக்குது. வாங்கி இதை படிங்க, அதையே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ் படிங்க, கிளாஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கன்சல்டேஷன் எடுங்க, அந்த மாதிரி வாங்க. அதுக்காக தான். ஸோ இது வந்து என்னென்னா ஏழைகள்லேருந்து பணக்காரங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒவ்வொன்று இருக்குது. இது வந்து ஒரு சாப்பாடு மாதிரிம்மா. 100 ரூபாய்க்கும் சாப்பாடு இருக்குது, 1 லட்ச ரூபாய்க்கும் சாப்பாடு இருக்குது தாஜில். யாருக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க. ஆனால் என்னுடைய நோக்கம் என்னென்னா நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்களோ அதில் ஒரு ஆரம்பிச்சுட்டு அதை வச்சு முன்னேறுங்க, அடுத்து போங்க, அதை வச்சு முன்னேறுங்க, அடுத்து போங்க, முன்னேறணும். அதுதான். ஸோ இந்த பேர்லேயே பார்க்கும்பொழுது நட்சத்திர பணம் வரைபடம் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இது வந்து மணி சார்ந்தது மட்டும்தானா, இல்லை இப்போ நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது சார். மேரேஜ் விஷயத்தில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்குது, ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதற்குண்டான சொல்யூஷனும் இதுலேருந்து நம்ம பெற முடியுமா? ஆமாம், இப்போ சொல்யூஷன் இருக்கானா, சொல்யூஷன் இருக்குமா. ஆனால் நான் ஒரு புக்கு பணம் சம்மந்தமாக ஒரு புக்கு எழுதுறதுக்கே எனக்கு 1 மாதம் ஆகிடுது. ஓகே ஓகே. நான் வந்து கல்யாணம், சொத்து, எல்லா பிரச்சனையும் எழுதணும்னா ஒரு புக்கை வந்து எத்தனை மாதம் ஆகணும்னு எனக்கு தெரியலை. அதனால் நான் ஒரு தீம் மாதிரி எடுத்திருக்கேன். இந்த வருஷத்துக்கு வந்து தன ஆகர்ஷணம் இது சம்மந்தமாக எழுதலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எனக்கு நிறைய பேர் என்ன வந்தாங்கன்னா, இப்போ மோஸ்ட் இந்த யூஎஸ்ல லே ஆஃப்லாம் வருதுல்ல, அவங்க நிறைய பேர் வந்தாங்க. இப்போ வந்து என்னென்னா கேது வந்து சூரியனில் இருக்குது. கேது சூரியனில் இருக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும்னா, உலக அளவில் தலைவர்களுக்கு நடுவில் நிறைய பிரச்சனைகள் வரும். அது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா பொருளாதாரத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும் பயங்கர. ஒன்று வார், ஆனால் நம்ம இப்போ வார் ஜோனில் இல்லை. அதனால் அப்போ நம்ம எங்கே அடி வாங்குவோம்னா பொருளாதாரத்தில் அடி வாங்குவோம். அதனால தான் நான் இப்போ இந்த தீம் எடுத்தேன். ஸோ ஆண்டவன் புண்ணியத்தில் இது அடுத்து பார்ட்டு போகும். ஸோ அது வரும்போது திருமணத்துக்குன்னு அதுக்கப்புறமா எழுதுவோம். அதுக்கப்புறம் பிள்ளைங்க படிப்புக்கு. இப்போ என்னென்னா ஒரு அஸ்வினியில் குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு ஒரு முறை. ஓகே ஓகே. மகரத்தில் ஒரு குழந்தை பிறந்த, இப்போ நம்ம சொல்லுவோம் சில குழந்தைங்க வந்து சின்ன வயசில் படிக்கவே மாட்டேதான், அடின்னு அடிப்போம், ஸ்லோவாக இருக்கும். அது அந்த குழந்தை தப்பு இல்லை. இப்போ அந்த குழந்தை சனி திசையில் பிறந்த குழந்தையாக இருந்தால், இல்லை குரு திசையில் பிறந்த குழந்தையாக இருந்தால், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பூரட்டாதியில் குரு தசை பிறந்து ஒரு 5-6 வருஷம் இருக்கும் குரு தசை, அப்புறம் சனி தசை ஆரம்பிச்சிடும். சொல்லுவாங்க இவன் வந்து எல்கேஜிலாம் நல்லா படித்தான், 1வது வந்து கெட்டு போயிட்டானுங்க. அவன் கெட்டு போகலை, சனி தசை ஆரம்பிச்சிருச்சு. அந்த குழந்தை ஸ்லோவாக தான் இருக்கும். அந்த குழந்தை என்ன பண்ணும்? ஸோ அந்த குழந்தைய எப்படி வளர்க்கணுன்றது. மேஷ ராசியாக இருந்தால் நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த பசங்களை பயங்கர ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க, அவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அவங்கள எப்படி பார்த்துக்கணுன்றது இருக்குது. ஸோ அடுத்து பேரண்டிங்க்குன்னு ஒரு புக்கு எழுதணும். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போதைக்கு கன்சல்ட்டிங் வரவங்களுக்கு வந்து என்ன தேவையோ அதை சொல்லித்தரேன். புக்கு எழுதுறதுன்றது என் கடைசி காலம் வரைக்கும் எழுதிட்டு இருக்கணும். ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு 10 பார்ட்டாவது போகும். இப்போதைக்கு தனத்தில் பிள்ளையாசிரி போட்டிருக்கோம், அடுத்தடுத்து ஒவ்வொன்று போகும். ஓகே சார், ரொம்ப சிறப்பாக வந்து நட்சத்திர பணம் வரைபடம் அப்படிங்கிறது ஒரு புது கான்செப்டாக இருக்குது. ஏன்னா ஒரு நட்சத்திரத்துக்குமே அவங்களுக்கு உண்டான கலர்ஸோ மரங்களோ இதெல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணும் பொழுது அவங்களுக்கு உண்டான ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ இது நம்ம நேர்களுமே அதை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு உண்டான நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ஸோ அவங்க ஜாதகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அதை வந்து உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் இதெல்லாம் செஞ்சால் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் சார். ஸோ அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இதை பற்றி பேசலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.